அண்ணாமலை 1000 கோடி ஊழல் அப்படின்றத பொறுத்து தான் இப்போ அரசியல் எடுத்துட்டு போறாரு. என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற முட்டாள் ஜனங்க இருக்குதுன்னு நினைக்கிறவர்களும் எவன் வேணாலும் அரசியல் பண்ணுவோம். இதுதான் உண்மை. 10 ரூபா சேர்த்து தான் வாங்குறாங்க. இதில் மாற்றவே இல்லை. இந்தியா முழுக்க பிஜேபிக்காரனுடைய ஊழல் பட்டியல் பட்ட எண்ணிக்கையில் அடங்காது. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இப்போ ஆட்சி எப்படி கலைக்கணும், எப்படி திமுக அழிக்கணும் பார்க்குறாங்க. ஆனால் திமுக அழிக்கவே முடியாது. இவங்க பிஜேபியும் இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களும் எல்லாம் கூட்டணி பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் 1000 கோடி ஊழல் அப்படின்றது இல்லை, அதெல்லாம் கிடையாது. மதுபானத்துக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்றது அது வாங்குறாங்கன்னா நீ போய் ஒன் போய் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்கணும், ஏன் வாங்குறீங்க கேட்கணும். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் இது இப்போ ஆட்சி எப்படி கலைக்கணும், எப்படி திமுக அழிக்கணும் பார்க்குறாங்க. ஆனால் திமுக அழிக்கவே முடியாது. எந்த பேர் பொம்மை வந்தாலும் அழிக்க முடியாது. ஆனால் அழிக்கிறவங்களாம் போயிட்டாங்க, செஞ்சாங்க, போயிட்டு மேலே செஞ்சாங்க. இதெல்லாம் திமுகலாம் அழிக்கவே முடியாது. அடுத்தது திமுக தான் வந்து உட்காரோம் பாருங்க. நீங்களாம் ஹெச் ராஜா அவர் வந்து எச் ராஜா அவங்க நாய் வண்டியில் ஏறினா அந்த வண்டில் தான் ஏறினா நாய். அந்த நாய் அந்த வண்டில் தான் ஏறிச்சது. பிஜேபி ஆளுங்களே நாய் வண்டியில் தான் ஏறிக்கிறாங்க. அப்போ அது போய் கேட்க மாட்டாராம்மா? அது ஒரு போலீஸ் வேன் தானே, போலீஸ் வேன் போய் அது போய் நாய் வண்டி சொல்லலாமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் தப்பா அது கரெக்டா? அதான் தப்பு தான். அப்போ எச் ராஜா போய் கேட்கலுங்க போயிட்டு அந்த கேள்வியை. கண்டிப்பாக அந்த நாயை போயிட்டு அந்த நாய் வண்டி ஏறிச்சு எதுக்கு ஏன்னா கேள்வி போயிட்டு. இதை தாண்டி வந்து அண்ணாமலை வந்து விஜயை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி பண்றீங்க. இதை பாங்க, விஜய் தான் எனக்கு தேவையில்ல விஷயம். அது திமுகவை திமுக எல்லாத்தையும் பண்றாங்க. இப்போ திமுக ஒரு மயிரை பண்ண முடியாது, எவன் வந்தாலும் பண்ண முடியாது. புரியுதா? திமுக ஒரு மயிரை எவனும் ஆட முடியாது. அதான் உள்ளுக்குள்ளே இருக்கு. அது வெளியே வந்த பிறகு தான் சில விஷயம் புரியும். இது வரைக்கும் வந்து மக்களுக்கு மதிப்பு எதுக்கு சொன்னால் புரியாது. ஏன் அப்படின்னா செஞ்சதை நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் அது விஷயம் வெளியே வரும். ப்ரூவ் பண்ணாமல் செஞ்சுட்டாங்க சொன்னால் தெரியாது இல்லையா? ஒரு மதுபானம் வந்து நம்ம நினைக்கிற பிராண்டை தாண்டி அவங்களே ஒரு சில இதெல்லாம் திணிக்கிறாங்க அப்படின்றதும் டாக்கும் போகுது. அதாவது எதாச்சா நான் குடிகாரன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம போய் கேட்குற பொருள் இருக்காது, வேற ஒரு பிராண்ட் பேரில் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு அவங்க சொல்கிற உத்தரவு, அது மேலிட உத்தரவு, அது பண்ணுறது தான். அதனால் அவங்க அதுதான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது கொடுத்தாலும் 10 ரூபா சேர்த்து தான் வாங்குறாங்க. இதில் மாற்றவே இல்லை. 10 ரூபா இந்த 10 ரூபா பாலாஜி மாரி இன்னும் அந்த 10 ரூபா வாங்கின்னு தான் இருக்காங்க. யாரும் யோகியம் கிடையாது, எல்லாம் வாங்கின்னு தான் இருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது அப்படின்ற மாதிரியும். அதாவது நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு தமிழை பற்றி எங்களுக்கு தெரியுமே தவிர நாங்கள் அவுட்லலாம் போகிறது பழக்கம் கிடையாது. குடிக்க ஒன்றும் பாண்டிச்சேரிலாம் போகிற அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நாங்கள் குடிக்கிறோம். ஆமாம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா குடிக்கிறோம். அது எங்கள் பணத்தை எடுத்து, அதாவது கவர்மெண்ட் எங்கிட்ட 10 ரூபா பிச்சை வாங்கி நடத்துது. 1 கோடி ரூபாய் ஊழல் மது டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதை பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட்டு ஒரு வாரமாக பாஜக வந்து ஊழல்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோமா, இந்தியா முழுக்க பிஜேபிக்காரனுடைய ஊழல் பட்டியல் போட்டால் எண்ணிக்கையில் அடங்காது. ஒரு குறிப்பாக இந்த அண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அவர் பேசுகிற பேச்செல்லாம் சீமானை விட புத்திசாலி மாதிரி பேசுகிறாரு. சீமான் அதி புத்திசாலி மாதிரி பேசுகிறாரு. இன்றைக்கி நான்லாம் ஒரு லெவலுக்கு இருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கி பெரியார் போட்ட பிச்சை. அதனால தான் இன்றைக்கி வந்து நான்லாம் படிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்கிறேன். பெரியாரே வந்து மகா மட்டமாக இந்த ஆள் பேசுகிறாரு. அதுக்கு வந்து அந்த எச் ராஜான்றவர் கோயம்புத்தூர்லேருந்து குரல் கொடுக்குறாரு. இந்த எச் ராஜாவுக்கு ஒரு இடைத்தேர்தலில் பல கோடி ரூபாய் அவங்க கட்சிக்காரர்களுக்குள்ளே பிரச்சனையாகி ஒரு 3-4 பேர் வெளியே வந்தாங்க. 3-4 பேர். அந்த ஆள் வந்து 4-5 கோடியை சுருட்டி வீடை கட்டிட்டான்னு சொல்லி. இந்த மாதிரி தான் ஒரு தகவலும் போகுது. ஊழல் செய்யாதவங்க யாருங்க? எல்லாம் தான் ஊழல் பண்ணுறானுங்க. எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு கொஞ்சம் சுமாராக எரியுதோ அதை வச்சு தான் பயன்படுத்திட்டு போகிறோம். இருக்கிற ஃபேக்ட்டு பிரதம மந்திரி ஒன்லி மதம் சார்ந்த அளவில் தான் கட்சி நடத்தி போகிறார். அவர் விரும்பி அவர் நாட்டுக்கு நல்லது செய்கிறாருன்னு நிறைய பேர் ஓட்டு போடுறாங்களான்னா அதை தான் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு தர்காவுக்கோ கிறிஸ்மஸ் நேரத்தில் ஒரு சர்ச்சுக்கோ போய் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? அவர் கூட இருக்கிற அமித்ஷா 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஏதாவது போய் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதே அண்ணாமலை தானே விஜய் பார்த்து சொல்கிறாரு, அரசியல் பண்ண லாய்க்கு இல்லை, நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் இழிவுபடுத்துகிற வார்த்தைகள்லாம் சொல்கிறாரு. அதை பற்றி என்ன? இல்லை சார்,
அரசியல் பண்ண லாக்கில்னு அவர் என்ன வேணாலும் பேசிகிட்டு இருக்கார். அவர் 5-6 வருஷமாக தான் அண்ணாமலை யாருன்னா தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு நான் கன்னடியன், நான் கன்னடத்து சிங்கம்லாம் சொல்லி கன்னடத்தில் பேசுனதெல்லாம் இங்கே டிவியில் நம்ம பார்த்துருக்குறோம். கன்னடியனாக இருக்கிறவன் கன்னடங்களே இருந்துட வேண்டியது தானே. விஜயை பார்த்து சொல்கிற அளவுக்குலாம் அந்த ஆளுக்கு தகுதி கிடையாது சார். விஜய் கீழ்நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து ஜனங்க மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்துன்னு இருக்காரு, நல்ல வருமானம் ஈட்டுறாரு. அவரை நம்பி எத்தனையோ ப்ரொடியூசர் விநியோகஸ்தர்லாம் வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி விஜயனுடைய ஓட்டு வங்கின்னு சொல்லி அசம்சன் கணிச்சு சொல்கிறேன். மோர் தென் 15 to 20% அந்த அளவுக்கு ஓட்டு இருக்கும் சார். இங்கே விஜய்க்கு நிச்சயமாக என்னுடைய கணிப்பு, அது பர்சனலாக பப்ளிக் கணிப்பு. எச்ராஜா வந்து அவரை கைது பண்ணுறப்ப நான் வந்து நாய் வண்டியெலாம் ஏற மாட்டேன், நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி இருக்குது. அந்த வண்டியை டிவியில் காட்டினாங்களா? அந்த ஆள் எதோ ஒன்றாலும் பேசுகிறாருங்க. ஒருத்தருடைய பேர் கிளியராக அவருக்கு தெரியுது. ரொம்ப ஏளனமாக, அது பிராமணர்களுக்கு ஒரு புத்தி. அவன் யார், அவன் பேர் என்ன சருக்கு சங்கரா, சவுக்கு சங்கர். இவனே தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ முறை அந்த ஆளுடைய பேரெல்லாம் தெரியுது, மாற்றி ஒரு இழிவாக தட்டுறது. அதனாலலாம் வந்து ஒரு பிராமணன்ற லேபிளில் பிராமணன் மட்டும்தான் இங்கே வாழணுன்ற மாதிரி எண்ணம் உள்ளவங்க சார் அவங்களாம். முஸ்லீம்லாம் நம்ம சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள். எவ்வளோ மதம் இருக்குது, ஜைன மதம்லாம் தமிழ் மெட்ராஸில் நிறைய இருக்குது. அவங்க செய்கிற தொண்டை இவனுக்கு செய்திருப்பானுங்களா? இந்த 1000 கோடி ஊழல் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. ஏன்? டாஸ்மார்க்கில் ஊழல் இல்லாத இருக்குமா? அதனால் நடந்திருக்குன்றீங்க? நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரல, நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஊழல் இல்லாமல் இருக்குமான்றதோட ஊழல் இல்லாமல் இந்தியாவே இல்லை, உலகமே இல்லை. ஊழல் இல்லாமல் எந்த நாட்டிலையும் ஊழல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் அதை பற்றி பேஸ் பண்ணி இப்போ அரசியல் நகரெல்லாம் போகுது, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ஊழல் அப்படின்றத பொறுத்து தான் இப்போ அரசியல் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அதை பற்றி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற முட்டாள் ஜனங்க இருக்குதுன்னு நினைக்கிறவர்களும் எவன் வேணாலும் அரசியல் பண்ணுவோம். இதுதான் உண்மை. அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து வர்றதுக்கு தகுதி இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாப்புல. பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? தனிப்பட்ட கருத்து தாக்குதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தனிப்பட்ட முறையில் அவர் அந்த அண்ணாமலை தாக்குறாருன்னு நினைக்க முடியாது. அரசியலுக்காக தாக்குறாரு, தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது. அரசியலுக்காக தினமும் ஒரு மீடியாவில் வரணும். அவரோட அரசியல் நகர்வுகளை பேசுறதுக்கான கருத்து அவர் சொல்கிற கருத்து நீங்கள் சொல்கிறபடி. தனிப்பட்டதுன்றது அவரோட பர்சனலில் போய் பேசுறது தப்பு தானே? அரசியலில் இருக்கிறதுனால தானே அவர் பேசுகிறாரு. அரசியல் இல்லைன்னா அவர் ஏன் பேச போகிறாரு? அவர் ஒரு லீடரு. ஏதாவது 4 கட்சி ஏதாவது சொல்லி அவர் வளரணும், தினமும் மீடியாவில் வரணும். அவருக்கு என்ன ஒரு குறிக்கோள், தமிழ்நாட்டில் நம்ம தான் எதிர்கட்சி அப்படின்னு அவர் அதிமுக மட்டும் இட்டு அவர் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தின்னு வர்றாரு. அவர் கட்சி. இது புதுமையான ஊழல் இல்லையா? ஒரிஜினல் சரக்கு கிடையாது, ஒரிஜினல் இது கிடையாது. அதனால் இன்னும் நிறையா ஊழல் நிறையா நடக்கும். இது கம்பி. இப்போ நீங்கள் ஒரு பிராண்டு கேட்டு போவீங்க, அங்கே ஒன்று கொடுக்குறாங்க, அது வந்து நடந்திருக்கா? உங்களுக்கு நடந்திருக்கா? அதெல்லாம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கு, நடந்துருச்சு. அது உண்மைதான். அது ஊழல் உண்மைதான் நினைக்கிறீங்க? சரி, ஓகே. இதில் வந்து எச்ராஜா அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் கைது பண்ணுறப்போ போலீஸ் வாங்கினதை பார்த்து நாய் வண்டி அதெல்லாம் ஏற மாட்டாங்க. அது நாய் வண்டின்னு நம்ம சொல்ல முடியாது, பொதுவான வண்டி. குற்றம் செய்கிறவங்க ஏறுகிற வண்டி, அவ்வளோதான். அதுக்காக வந்து ப்ளஸராக கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க.